மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் தமிழ்நாட்டு மக்களை ஓர வஞ்சனையோடு நடத்துகிற ஒரு பிரதமர் மோடி அப்படின்றது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிதி கேட்டால் அதுக்கு தரவும் மாட்டுறீங்க, ஏளனம் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, தமிழ்நாடு மக்களை இழிவுபடுத்துறீங்க அப்படின்றதையும் ஒரு வேதனையாக அவர் சொல்லியிருக்காரு. 2 இயற்கை பேரிடருக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரண தொகையாக 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். தரம் இருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம். இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன். பொன்முடி அமைச்சராகிறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் பண்ணலை. அதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ மறுபடியும் நிதிக்கும் போக வேண்டியிருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் கோர்ட்டுக்கு போய் வாங்குறதே வேலைன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. சாதாரண ஒரு பார்வையில் போனோம். பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம். இப்போ நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும். 37,000 கோடி கேட்டான். மோடி இத்தனை தடவை வந்தார், எப்பயாவது பேசியிருக்காரு. இதே கன்னியாகுமரிக்கு வந்தார்ல, பேசினாரா? நலம் கூட விசாரிக்கலங்கிற நலம் கூட விசாரிக்கல அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பேரிடர் நிவாரண நிர்வாக சட்டம் 2005 இருக்குது. அந்த சட்டத்தில் செக்ஷன் 65 படி அதாவது பவர் ஆஃப் ரெக்யூசிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஒரு ஸ்டேட் கமிட்டி தமிழ்நாடு மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிற போது, சாகிற போது, நடுக்கடலில் புயலில் தத்தளிக்கிற போது எதுக்குமே இவங்க எதுவுமே பண்ணதில்லை. எங்க 400 பேர் போய் அங்கே மாட்டினாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு கப்பல் அனுப்புனாங்களா? காலி பண்ணுறோம், திமுகவுக்கு எதிராக செயல்படுறோம், சிபிஎம்க்கு எதிராக செயல்படுறோம், கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை, கேரள மக்களை, கர்நாடக மக்களை இவர்கள் நேரடியாக வஞ்சிக்கிறார்கள். இது அரசியல் சட்டப்படி நேரடியான டிஸ்கிரிமினேஷன். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல்களை சுடு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இதில் நேற்று நாங்குநேரில் முதல்வர் பேசியது ஒரு பெரிய பேசும்பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக முதல் நீதிக்காகத்தான் நீதிமன்றம் போவோம், ஆனால் முதல் முறையாக எங்கள் நிதிக்காகவும் போக வைக்க போகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இந்த வெள்ள நிவாரண காலகட்டத்தில் நிதி கொடுக்காததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்புன்ற விஷயம் பேசும்பொருளாக மாறி இருக்கிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? சாத்தியமா அது? அதாவது ஒரு மாநில முதல்வர் இப்படி வெளிப்படையாக தேர்தல் கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது மோடி ஆட்சியோட மிகப்பெரிய அவலம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிஜேபி ஆட்சியில் இல்லாத எல்லா மாநிலங்களையும் அவங்க வஞ்சிக்கிறாங்க 2 விஷயத்தில். ஒன்று, வழக்கமாக கொடுக்க வேண்டிய நிதி ஜிஎஸ்டியோட பகிர்வு, அதை கொடுக்கறது கிடையாது. பெட்ரோல் டீசலில் வர்ற வரி அதை செஸ்ன்னு போட்டு எடுத்துகிட்டு அதை கொடுக்கறது கிடையாது. இப்படி மாநிலங்களை கடுமையாக வஞ்சிக்கிறாங்க. அந்த நிதிக்கே பல மாநிலங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குது. இன்னொன்று, பேரிடர் நிவாரண நிதி. இந்த நிதி அதாவது ஒரு உயிர் போகிற நிலையில் இருக்கவனை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிதி. இதை அரசியல் காரணங்களுக்காக மோடி அரசு வஞ்சித்து தரமாட்டுறாங்க. இது அதை விட உச்சபட்ச அயோக்கியத்தனம். இந்த 2 நிதியுமே மக்களின் அடிப்படை உரிமை. ஸ்டேட் கவர்மெண்ட் யார் இருக்குது அப்படின்றது விஷயம் கிடையாது. நீங்கள் திமுகவை காலி பண்ணுறோம், திமுகவுக்கு எதிராக செயல்படுறோம், சிபிஎம்க்கு எதிராக செயல்படுறோம், கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை, கேரள மக்களை, கர்நாடக மக்களை இவர்கள் நேரடியாக வஞ்சிக்கிறார்கள். இது அரசியல் சட்டப்படி நேரடியான டிஸ்கிரிமினேஷன். குஜராத்தில் வெள்ளம் வந்துச்சு, 1000 கோடி உடனே தூக்கி கொடுத்தாரு. தமிழ்நாடு கேட்டபோது ஒரு பைசா தரல. சென்னை வெள்ளத்தில் தத்தளிச்சு இல்லை, தூத்துக்குடி திருநெல்வேலி தத்தளிச்சு இல்லை, 37,000 கோடி கேட்டாங்க. எவ்வளோ கொடுத்தார் மோடி? பிஜேபி எவ்வளோ கொடுத்துச்சு? ஒரு பைசா கொடுக்கல. எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த முடியும்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு இங்கேருந்து எல்லா நிதியும் கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டியில் நீ வாங்கிக்கிற, உன்கிட்ட தான் மொத்த பணமும் இருக்குது,
அப்போ நீ பணத்தை வந்து கொடுக்கல அப்படின்னா எப்படி ஒரு மாநில அரசாங்கம் ரன் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இந்த பேரிடர் நிதியும் கொடுக்க மாட்டேறேன், அதே போல் வழக்கமாக கொடுக்குற நிதியும் கொடுக்குற மாட்டேறேன். 2015 இப்போ வரையும் தமிழ்நாடு வந்து பேரிடர் நிவாரண நிதி மட்டும் 1,27,655 கோடி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் எவ்வளோ கொடுத்தாங்க சொல்லுங்கள்? வாய்களையும் பேசுகிறாரு மோடி, 7 தடவை தமிழ்நாட்டுக்கு வராரு, 1,27,000 கோடி கேட்டதுக்கு அவங்க கொடுத்தது 5,884 கோடி, 4.1%. வெறும் 4% நிதியை வந்து கொடுக்க முடியுமாங்க? 96% நிதியை கொடுக்கல. அப்போ எப்படி இந்த மக்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேலை செய்ய முடியும்? ஸ்டேட்னா என்ன? அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 12 வந்து ஸ்டேட் அரசு அப்படின்னா பாராளுமன்றம் ஒன்றிய அரசு, அதே போல் சட்டமன்றம் மாநில அரசு, லோக்கல் பாடி எல்லாம் சேர்ந்தால் தான் அரசுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அரசாக நீங்கள் மதிக்கலையா? கான்ஸ்டியூஷன் சொல்கிறத நீங்கள் மதிக்கலையா? என்ன நினைக்கிறார் மோடி? அப்படி மதிக்கலைன்றதான். ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 9 மாநில அரசை கவுத்துருக்காங்க. அப்போ அந்த மாநில மக்கள் எதையுமே அவங்க வந்து கண்டுக்கிறதில்ல. அவங்க ஆட்சி செய்கிற மாநிலம்னா ஒன்று, மற்றவங்கன்னா ஒன்று. இது கிளியர் கேஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 15 வந்து அரசியல் சட்டத்தில் மக்களை வந்து தேசிய அடிப்படையில் மொழி சாதி இனம் பாகுபாடு அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கு. ஆனால் தமிழ் மக்களை, தமிழ் தேசிய மக்கள், கேரள தேசிய மக்கள், அதாவது மலையாளத்தை பேசக்கூடிய மக்கள், இங்கே கன்னட தேசிய மக்கள், இவர்களை எல்லாம் நமக்கு ஓட்டு போடல, நம்மளை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இவர்கள் பாகுபடுத்துகிறார்கள். குறிப்பாக தமிழ் சமூகம் வந்து திராவிடன் ஐடியாலஜி அப்படின்ற அடிப்படையிலும், கேரள சமூகம் மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜின்ற அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு பார்ப்பனியத்துக்கு நேர் எதிராக நிற்கிறதுனால தமிழ்நாடுனாலே இவங்களுக்கு ஒரு வெறுப்பு கோபம், கேரளானாலே வெறுப்பு கோபம் இருக்குது. ஆனால் இதையும் காலி பண்ணுறதுக்கு இங்கே வந்து நடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே நேசம் இருந்தால், தமிழ்நாடு மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிற போது, சாகிற போது, நடுக்கடலில் புயலில் தத்தளிக்கிற போது எதுக்குமே இவங்க எதுவுமே பண்ணதில்லை. எங்கள் 400 பேர் போய் அங்கே வந்து மாட்டினாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு கப்பல் அனுப்புனாங்களா? ஒரு ஒக்கி புயலில் ஒரு கப்பல் அனுப்புனாங்களா? ஒரு விமானத்தை அனுப்புனாங்களா? எதுவுமே செய்யலை. இங்கே வெள்ளத்தில் 2015 பல வெள்ளம் வந்து போயிடுச்சு. அதுக்கு ஒரு பைசா தரல. குஜராத்துக்கு மட்டும் நீ கொடுக்குற, மற்ற மாநிலத்துக்கு கொடுக்குற, என் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேறேன்? எதுலையும் கொடுக்கறதில்ல. இப்போ ஏற்கனவே கர்நாடகா கவர்மெண்ட்டு முதல்வர், துணை முதல்வர் எல்லாம் போய் வந்து டெல்லியில் வந்து போராட்டம் நடத்துனாங்க. கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழ்நாடு அரசு பிடிஆரையும் கூப்பிட்டு அங்கே வந்து திமுக சார்பில் பிடிஆர் கலந்துட்டு போராட்டம் நடத்துனாங்க. தமிழ்நாடு எம்பிக்கு ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துனாங்க. கேரளா கவர்மெண்ட் ஏற்கனவே கேஸ் போட்டிருக்கு. அதில் சுப்ரீம் கோர்ட்டு ஏன் நீ கொடுக்க மாட்டேற, அநியாயம் பண்ணுறீங்களன்னு சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேட்டு அதில் வந்து நாங்கள் 13,000 கோடி வந்து கேட்டதில் 5,000 கோடி ஏதோ தரோம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து சொல்லியிருக்கிறாங்க. கர்நாடக கவர்மெண்ட் இப்போ தான் போன வாரம் வந்து கர்நாடக கவர்மெண்ட் வழக்கு போட்டாங்க பேரிடர் நிவாரண நிதிக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் முதல்வர் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பேசியிருக்காரு, நாங்களும் சுப்ரீம் கோர்ட்டை அணுக போகிறோம் அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகமும் கோர்ட்டுக்கு போய் தான் நடக்கணும் அப்படின்னா இங்கே என்ன ஆட்சி நடக்குது? ஜனநாயக ஆட்சி நடக்குதா? அரசியல் சட்ட ஆட்சி நடக்குதா? இது யார் பதில் சொல்கிறது? இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த கட்சிகள் மீது அரசியல் போட்டியில் மக்களை வஞ்சிக்கிறது அப்படின்றத, இப்போ மக்களுக்காக தான் நிதி கேட்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குறது தானே. அந்த சென்னையில் அவ்வளோ பேரிடர் நடந்துச்சு, ஒரு பைசா நீ கொடுக்கல. ஆனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு 1,400 கோடி ஒதுக்கி அவங்க தான் அதில் வந்து அந்த நிதியில் வந்து உதவி வந்து பண்ணாங்க. நீ காசு கொடுக்குற வரை காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதை கேட்டால் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்றாங்க. என்னமோ வாய்க்கு வந்த வார்த்தையில் வந்து எவ்வளோ திமிரா அலட்சியமாக அந்த அம்மா வந்து பாராளுமன்றத்தில் பேச்சு, சென்னையில் வந்து பேச்சு, நாங்கள் கொடுத்துருக்கோம் 900 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொட்டீனாக கொடுக்குற நிதி வேறு, பேரிடர் ஒன்று வந்தோடனே கொடுக்குற நிதி வேறு. அதை வந்து கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பேரிடர் நிவாரண நிர்வாக சட்டம் 2005 இருக்குது. அந்த சட்டத்தில் செக்ஷன் 65 படி வந்து, அதாவது பவர் ஆஃப் ரெக்யூசிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஒரு ஸ்டேட் கமிட்டி வந்து ஒன்றிய அரசிடமிருந்து ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து கேட்கலாம். அதாவது அங்கே ஆட்கள் அனுப்ப சொல்லலாம், வாகனங்கள் அனுப்ப சொல்லலாம், கப்பலோ விமானமோ எல்லாத்தையும் அனுப்ப சொல்லலாம். அதே போல் வந்து மெட்டீரியல்ஸு, பணம் எல்லாத்தையும் வந்து கேட்க முடியும். ஒரு நெருக்கடிக்கு வந்து கேட்க முடியும். அதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்குது. வெல்ஃபேர் ஸ்டேட்டு, இது வந்து மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் கான்ஸ்டியூஷன் இருக்குது. அப்படி இருக்கிற போது மக்களுக்கு பாதிப்பு வரும்போது அப்போ நீ உதவலாம். எதுக்கு கவர்மெண்ட்டுன்ற எதுக்கு? நான் சாக போகும்போது வெள்ளத்தை தத்தளிக்க போது எனக்கு உதவலை அப்படின்னா எதுக்கு அந்த கவர்மெண்ட் இருக்கணும்?
இப்போ மொத்தத்தில் வந்து தான் ஆள்ற மாநிலம் தான் ஆளாத மாநிலம் சொல்லி நேரடியாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, பாகுபடுத்துகிறார்கள். இது 100% அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதைத்தான் முதல்வர் வந்து பேசியிருக்கிறாரு. முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு, 2 இயற்கை பேரிடருக்கு 37,000 கோடி கேட்டான். மோடி இத்தனை தடவை வந்தார், எப்பயாவது பேசியிருக்காரு? இதே கன்னியாகுமரிக்கு வந்தார்ல, பேசினாரா? நலம் கூட விசாரிக்கலங்கிற நலம் கூட விசாரிக்கல அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் ஏற்கனவே கவர்னர் வந்து கையெழுத்து போட மாட்டாரு, ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாரு, நாங்கள் அனுப்பின சட்டப்பேரவையில் இயற்றிய சட்டத்துக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டாருன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பொன்முடி அமைச்சராகிறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் பண்ணலை, அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ மறுபடியும் நிதிக்கும் போக வேண்டியிருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் கோர்ட்டுக்கு போய் வாங்குறதே வேலைன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆக முடியும்னு சொல்லுங்கள். சாதாரண ஒரு பார்வையில் எல்லாத்துக்கும் வழக்கு தொடுத்து தான் பெற முடியும் அப்படின்னா, இப்போ ஸ்டேட் வந்து உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லுது, மாநிலம் என்பது ஒரு கான்ஸ்டியூஷன் யூனிட்டு, அரசியல் சட்டப்படியான ஒரு நிர்வாக அலகு. அதற்கு இந்த மாநிலங்களாம் சேர்ந்தது தான் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட் தானே, எல்லா மாநிலம் சேர்ந்தது தானே. இப்போ உங்களுக்கு நான் நிதி தமிழ்நாடு வசூல் பண்ணதை நான் தரமாட்டேன்னு சொன்னால் என்ன செய்வேன்? கேரளா தரமாட்டேன்னு சொன்னால் என்ன செய்வேன்? கர்நாடகா தரமாட்டேன்னு சொன்னால் என்ன செய்வேன்? ஒரு நாள் அது சரியாக இருக்கும். சட்டம் அன்னைக்கு நீ சொல்லுவே இல்லை, இது ஒரு ஸ்டேட் எப்படி இயங்க முடியும், நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக மக்கள் இருக்காங்க, கொடுத்தாகணும், சட்டப்படி இப்படி இருக்குது, இந்த வரியை கொடுத்தாகணும்னு சொல்லுவையா இல்லையா? அப்படி நாங்கள் மட்டும் அப்படி இருந்தால் நீ சட்டத்தை பேசுவேன். ஆனால் இங்கே சட்டத்தில் வந்து பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் இருக்குது, ஒரு மாநில அரசுக்கு நீ உதவணுன்னு இருக்குது. உதவணுன்றல உரிமை, அது மாநில மக்களோட உரிமை, அதை நீ கொடுத்தா ஆகணும். அப்படி இருக்கிற போது அதை நீ செய்ய மாட்டேன்னா உனக்கு அந்த சட்டம் பொருந்துமா இல்லையா? நியாயம் பொருந்துமா இல்லையா? அறம் பொருந்துமா இல்லையா? அதைத்தான் முதல்வர் வந்து கேட்குறாரு. இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் தமிழ்நாட்டு மக்களை ஓர வஞ்சனையோடு நடத்துகிற ஒரு பிரதமர் மோடி அப்படின்றது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிதி கேட்டால் அதுக்கு தரவும் மாட்டுறீங்க, ஏளனம் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, தமிழ்நாடு மக்களை இழிவுபடுத்துகிறீங்க அப்படின்றதையும் வந்து ஒரு வேதனையாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விஷயம், இது வந்து ஒன்றிய அரசுகிட்ட நிதி கேட்குறோம், இல்லை மக்கள் வந்து மாநில அரசுகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க சொந்த காசு, ஒன்றிய அரசோட காசு கேட்கல, மோடி காசு கேட்கல, அமித்ஷா காசு கேட்கல, நிர்மலா சீதாராமன் காசு கேட்கல, மக்களோட பணம். என் படம் உன்கிட்ட இருக்குது, என்னை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உன்னை நான் உருவாக்கியிருக்கேன், ஏன் படம் இருக்கிறது எனக்கு கொடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அதை முதல்வர் சொல்லியிருக்காரு. அதே வார்த்தையில் இது மக்களின் பணம், அரசு பணம் கிடையாது. மக்களின் பணம் அரசுகிட்ட இருக்குது, அதை கேட்பது மக்களின் உரிமை. இந்த கண்ணோட்டன்றது முக்கியமானதுங்க. அதாவது ஏதோ மக்கள் எல்லாம் வந்து அரசுகளின் கருணையில் இருக்கிற மாதிரி, மோடியோட கருணையில் இருக்கிற மாதிரி அப்படி நினச்சிக்கிறது பிஜேபி. அப்படி கிடையாது. எங்கள் பணத்தை தான், தமிழ்நாடு மக்கள் பணத்தை வச்சு தான் நீ கவர்மெண்ட்டே ரன் பண்ணுற, ஓன் சம்பளம் நாங்கள் கொடுக்குற காசு, சரியா? இப்போ என் பணத்தை நீ வச்சுக்கிட்டு எனக்கே தரமாட்டேன்னு என்ன அர்த்தம்? இது என் உரிமை அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான ஒரு பார்வை. நம்ம பிச்சை ஒன்றும் வாங்கலை. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கன்னியாகுமரி வந்த மோடி என்ன சொன்னாக்க, நாங்கள் நிதிகளை வந்து திமுக நம்பி கொடுப்பதில்லை, ஏனென்றால் அவர் கொள்ளையடிக்கிறாருன்னு சொல்றாரு. திமுக நிதி கேட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு தானே கேட்டாங்க. இல்லை, அவரும் ஒப்புக்கிறாரு. ஆரம்பம் யோசிச்சு பார்த்தா கொடுக்கலங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொடுக்கல அப்படின்றத ஒத்துக்கிறாரு. திமுக மேலே ஒரு வெறுப்பு அப்படின்றதையும் அவர் ஒத்துக்கிறாரு. அரசியலுக்காக தான் இதை பண்ணோம் அப்படின்றதையும் ஒத்துக்கிறாரு. இது முழுக்க அவர் கன்ஃபெஷன். ஏன் மக்களுக்கு நீ கொடு, மக்களுக்கு கொடுக்குறது கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுது, கவர்மெண்ட் அதிகாரிகள் விநியோகம் பண்ணுறாங்க, அதில் ஊழல் நடந்தால் கேஸ் போடு, ஓன்ட்ட தான் ஐடி இருக்குது, ஓன்ட்ட தான் இடி இருக்குது, ஓன்ட்ட தான் சிபிஐ இருக்குது, ஓன்ட்ட தான் என்ஐஏ இருக்குது, கேஸ் போடு. இப்போ கொடுக்காததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவியா? அப்போ கொடுக்கலன்றதை ஒத்துக்கிட்டு இதுக்கு காரணமாக திமுக பிடிக்கல அப்படின்னா பிஜேபி மாநில ஸ்டேட்டில் எப்படி சொல்லுவேன்? இப்போ மக்களை நீ பார்க்கல அப்படின்றத அதில் வந்து விஷயம். அதே போல் முதல்வர் சொல்லியிருக்கிற பல்வேறு விஷயங்களில் வந்து மோடி ஆட்சி அப்படின்றது வந்து சிலருக்கு எப்படி அம்பானி அதானிக்கு சாதகமாக இருக்குது. 2014 இந்த 10 வருஷமாக அறிவித்த எய்ம்ஸ் திட்டத்தை கூட வந்து நீ இது வந்து பண்ணலை, ஒரே ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. ஆனால் மற்ற மாநிலத்தில் அது வந்து வந்துருச்சு. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. ஆனால் பேசுகிறது வந்து தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக அப்படின்னு பேசி நீலக்கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதாவது மோடி ஆட்சி அது சிலருக்கு சாதகமான ஆட்சி ஒன்று. இவர்கள் கொள்கை ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வதி, இப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சுன்னா அந்த நாடு ஒரே மனிதரின் மன்னராட்சியாக சர்வாதிகார ஆட்சியாக தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா இந்தியான்ற நாடு பலதரப்பட்ட மக்களை கொண்ட நாடு.
இங்கே அதைப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இங்கே வந்து ஆட்சி பண்ணணும். அப்படி இல்லாமல் பிஜேபி இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சிஏவாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும், குற்றவியல் புதிய சட்டங்களாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி முறையாக இருக்கட்டும், எல்லாமே புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க என்ன டிசைன் பண்ண நினைக்கிறாங்க, பார்ப்பனிய அடிப்படையில், வர்ணாசிரம அடிப்படையில், சாதி மேலடுக்கு அடிப்படையில் எப்படி பண்ணுறாங்களோ அப்படி ஒரு பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியோ ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதை கிரியேட் பண்ணி மக்களை வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிறதுக்கான வேலையை தான் வந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் அந்த நாடு சுதந்திர நாடாக இருக்காது, குறைஞ்சபட்ச ஜனநாயகம் கூட மக்களுக்கு இருக்காது, அது சர்வாதிகார நாடாக, மன்னராட்சி நாடாகத்தான் வந்து இருக்கும். அப்படின்ற இதுதான் நம்மளோட மிகப்பெரிய அபாயம் வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்போ பிஜேபி எல்லா கட்சியும் போட ஒரு 10ஓட 11 கிடையாது. பல கட்சிகள்கிட்ட, காங்கிரஸ்கிட்ட, திமுகவிட்ட, ஏடிஎம்கிட்ட பல கட்சிகள்கிட்ட குறைபாடு இருக்குது. ஆனால் ஒரு நாட்டை சர்வாதிகார நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்ற சிந்தனை எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆனால் பிஜேபிக்கும் அதை இயக்குகிற ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் உண்டு. இந்த அபாயத்தை, இந்த பேர் அபாயத்தை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் முதல்வர் மட்டும் கிடையாது, திமுக மட்டும் இல்லை, சமூகத்தில் சிந்திக்கக்கூடிய, இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய, இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபியை வந்து எதிர்க்கிற காரணம் சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் ஐஏஎஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து பேசுகிற காரணம் தான். ஒரு கண்ணு முன்னாடியான உதாரணம் மணிப்பூரில் நடந்தது. எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை வந்து உருவாகி அங்கே வந்து இன்னைக்கு இராணுவத்தை மக்கள் நம்பலை, போலீஸை மக்கள் நம்பலை, மக்களை இவங்க நம்பலை. அப்படி ஒரு சிவில் வார் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. செய்தியில் இவங்க வந்து முடக்குறாங்க. சிவில் வார் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி அங்கே வன்முறை வந்து நடக்குது, இராணுவத்தோட மோதல் நடக்குது. அதாவது இராணுவத்தை மக்கள் நம்பதனோட மாநில போலீஸை இராணுவம் நம்பலை, இராணுவத்தை மாநில போலீஸ் நம்பலை. இப்படி ஒரு நிலைமை உருவாக்கிட்டார் மோடி. ஆனால் இன்னைக்கு வரை அந்த மாநிலத்துக்கு போகணும். அந்த சமத்துவத்துக்கு எதிரான அந்த தத்துவத்தை தமிழ் சமூகம் பல்வேறு முனைகளில் வந்து எதுக்கிறது. கட்சியெல்லாம் கிடையாது. திருக்குறள்லேருந்து பெரியார் வரை, சிலப்பதிகாரத்திலிருந்து இன்னைக்கு உள்ள இணையதள காலம் வரை எல்லாரும் வந்து வெவ்வேறு வகையில் சித்தர்கள்லேருந்து எல்லாரும் எதுக்குறோம், வேறு வேறு வடிவத்தில் எதுக்குறோம் அப்படின்றதான். அது வந்து அவங்களுக்கு பொறுக்கலை. ரெண்டாவது, சமஸ்கிருதமாக தமிழா அப்படின்னா அவன் சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிக்கிறான். தமிழோட தொன்மை, அதோட மரபு இயல்பாக இருக்குது. நம்ம என்ன பொய்யவா தூக்கி பிடிக்கிறோம். அந்த தமிழின் மேன்மை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. தமிழர்களை அதை வைத்து வந்து தமிழர்கள் வந்து பேசுகிறது அப்படின்றது பிடிக்கல. மொத்தத்தில் வந்து அவங்க ஐடியாலஜிக்கு நேர் எதிரான ஐடியாலஜியில் நம்ம இருக்கிறோன்ற நம்மளை ஒடுக்க நினைக்கிறார்கள். இப்போ இவர்களை அகற்ற வேண்டியது தமிழர்களோட கடமை. இது வந்து நிதிதா சார்ந்த கொள்கையாக மாறிவிடாதா? பாராளுமன்ற தலையிடுவது, உச்சநீதிமன்ற தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது எப்படியாக இருக்க வாய்ப்பு? அதாவது பொதுவாக வந்து பாலிசி டெசிஷனில் கோர்ட்டு தலையிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு. ஆனால் அந்த கொள்கை முடிவு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அரசியல் சட்டப்படி யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. ஆர்டிகல் 14 வந்து சமத்துவத்தை எல்லாருக்கும் வந்து உறுதிப்படுத்தணும்னு அரசியல் சட்டம். 15 வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது. அப்போ ஒரு மாநில அரசை நீங்கள் பாகுபாடு காட்டினா அது வந்து கொள்கை முடிவு கிடையாது, அது பாகுபடுத்துகிற முடிவு. இப்போ அந்த பாகுபடுத்துகிற முடிவு என்பது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இப்போ சிஏஏ இருக்கிறோம், யாருக்கோ சிலர் கொடுக்குறது அப்படின்றதில்ல, நீ பாகுபாடு ஏன் செய்கிற அப்படின்றத நம்ம வந்து கேட்குறோம். இங்கே கொஞ்சம் பேருக்கு வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் வந்தவங்களுக்கு கொடுக்காதன்னா சொல்கிறோம், எல்லாரும் கொடுன்னு சொல்கிறோம். இப்போ பாகுபாடுன்றதான் அங்கே வந்து பிரச்சனை. சபரிமலை கோயில் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீ கோயிலுக்குள்ளே போகிற பெண்களை ஏன் பாகுபடுத்துகிற அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட் கேட்குது. எல்லாரும் போய் கும்பிட்டோம், விரும்புகிறவங்க கும்பிட்டோம், பாகுபடுத்தக்கூடாது அப்படின்றதான். இப்போ ஒன்றிய அரசாங்கம் வந்து பாகுபாட்டின் அடிப்படையில் தனக்கு எதிரான மாநிலங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னா நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகலாம். உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டலாம். ஆர்டிகல் 32 நேரடியாக போகலாம். மாநில அரசு என்பது வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்திரம் கிடையாது, மக்கள். இந்த மக்கள் நலனுக்காகத்தான் மாநில அரசாங்கம் இருக்கிறோம். இப்போ நிதியே கொடுக்காம, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு மாநிலத்துக்கு ஒரு பைசா கூட நிதி தர மாட்டேறீங்க அப்படின்னு வைங்க, அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? கோர்ட்டுக்கு போயிட்டு தானே ஆகணும். இப்போ வேறு வழியே கிடையாது. அப்படி தான் கேரளா போயிருக்கு, கர்நாடகா போயிருக்கு, தமிழ்நாடு அதை நோக்கி ஏற்கனவே பலமுறை போயிருக்கு, இப்பயும் வந்து தமிழ்நாடு அதை நோக்கி தான் வந்து போகிறாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் செல்லும் உரிமை என்பது மக்களின், மாநில அரசின் அடிப்படை உரிமை. அதை பறிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு வந்து கிடையாது. கொள்கை முடிவு சரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பாகுபடுத்தினா கோர்ட்டுக்கு போகலாம் தாராளம். இப்போ தலையிட வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு தானே இப்போ கேரளாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே போல் கேட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலம் வருவதற்கான எல்லா வாய்ப்பும், அரசியல் சட்ட வாய்ப்பும் இருக்கிறது. நன்றி சார்.